Hi friends, welcome back to Tamil Bala Tales. இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷலான ஜனநாயகன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போனதும், அதுக்கப்புறம் தேர்ஸ்டே மார்க்கெட் நான் வெஜிடேபிள் பர்ச்சேஸ் பண்ணது, அதுக்கப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமை வீட்டில் பூஜை பண்ணதும், ஸ்ட்ரீட்டில் திருவிழா வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதையும் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு ஜனநாயகன் மூவிக்கு தான் கிளம்பிட்டோம். தேட்டருக்கு போகிற வழி ஃபுல்லாக பேனரு போஸ்ட்ரு வெடி போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் டிராஃபிக் வேறு, கஷ்டப்பட்டு தேட்ரு வந்துட்டோம். இந்த டைட்டில் கார்டு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் ஃபாஸ்ட்டாக வந்தோம். நீங்கள் மூவி பார்த்துட்டிங்கன்னா மூவி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூவிலாம் முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லன்ச்லாம் முடிச்சுட்டு தேர்ஸ்டே ராஜபாளையத்தில் எப்போயுமே சந்தை போடுவாங்க. சரி வெஜிடேபிள் வாங்கலாம் வீட்லேயும் இல்லைன்னு சொல்லிட்டு வெஜிடேபிள் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். மார்க்கெட்டுக்குன்னு போயிட்டோம்னா 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிடலாம். நமக்கு ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும், காஸ்ட்டும் சேவ் ஆகும். அது மாதிரி மார்க்கெட் போனால் எல்லா வெஜிடபிள்ஸுமே வாங்கிக்கலாம், ஈஸியாக கிடைக்கும் ஒரே இடத்துல, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வெஜிடபிள் வாங்குவீங்களா இல்லை டெய்லி வாங்குவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு எக்ஸை தான் எடுத்து பார்த்தேன். வண்டி ஸ்டோரேஜில் வைக்க வேணான்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் கேட்காம வச்சுட்டாங்க. ஆம்லெட் போட கஷ்டப்பட்டு உடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே உடச்சி கொடுத்துட்டாரு பாருங்க. அப்புறம் ஃபுல்லாக அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி பாக்ஸ் போட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சேன். ஆனால் அப்படி இருந்தும் ரொம்ப அந்த எக்ஸோட ஸ்மெல் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சோப்பு போட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சேன். அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு டின்னர் மட்டும் சாப்பிட்டு தூங்கிட்டேன். மார்னிங் எழுந்துச்சி வெஜிடபிள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லை, டயர்டாக இருந்துச்சு. அதான் ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் கொட்டி தனித்தனியாக பிரித்து வச்சிட்டு இருந்தேன். நான் வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். தக்காளி வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீக் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம வெளியில் சாப்பிட்றது, அப்புறம் நான்வெஜ் எடுப்போம். ஸோ வெஜிடபிள் ரொம்ப தேவைப்படாது, அதனால தான் கம்மியாக வாங்கிக்கிட்டேன்.
எப்பயுமே வெஜிடபிள்ஸில் அந்த தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் நான் கட் பண்ணிடுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அழுக ஆரம்பிக்கிறது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை எல்லாமே கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கேரட்டை வந்து நான் பீலும் பண்ணிடுவேன். பீல் பண்ணிவிட்டு தான் எடுத்து வைப்பேன். அப்படி நான் பீல் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கும்போது எனக்கு 2 வீக்ஸ் வரைக்கும் கூட கெடாமலாம் இருந்திருக்கு. அதனால் நான் இப்போலாம் ரீசெண்ட் டேஸாக நான் வந்து கேரட்டு, முள்ளங்கி எல்லாமே பீல் பண்ணிவிட்டு தான் எடுத்து வைக்கிறேன். அப்புறம் பீன்ஸையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கட் பண்ணிவிட்டு தான் ஸ்டோர் பண்ணுவேன். சம்டைம்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் பொரியலுக்கு தேவையான மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட எடுத்து வச்சுருவேன். இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால ஃப்ரைடே வேறையா, அதனால தலைப்பகுதி வால் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவரைக்காயையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நார்லாம் சைடில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டோர் பண்ணுவேன். இன்னொன்று, மார்க்கெட்டில் நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம், கொஞ்சம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் மண்ணாக தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்படி தோல்லாம் சீவிட்டு நீங்கள் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு சமைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில நேரம் எனக்கு டைம் கிடச்சா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட வச்சுருவேன். அப்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் இந்த காலிஃப்ளவரை காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு பூவை வந்து நல்லா குட்டி குட்டியாக சின்ன சின்ன பீசஸாக ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்படி நம்ம ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வெஜிடபிள்ஸை செக்ரிகேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த 1 வீக் ஃபுல்லாக சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த தடவை இஞ்சி கொஞ்சம் நிறையாவே வாங்கிக்கிட்டேன். ஏன்னா நான்வெஜ் அடிக்கடி சமைக்கிறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படுது. நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டே இருக்கேன், அடிக்கடி அரைக்க முடியல. இப்படி நம்ம ஒன்ஸ் மொத்தமாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா 1 month வரைக்கும் கூட கெடாது. அதனால தான் கொஞ்சம் நிறையா வாங்கிக்கிட்டேன் இந்த தடவை. தோல்லாம் சீவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் இஞ்சி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் இஞ்சி டீக்கும் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி, புதினா கொடுத்துருந்தாங்க, அதை தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் நைட் எடுத்து வச்சுட்டேன், கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துமே புதினா வந்து கொஞ்சம் வாடிடுச்சு. மல்லி இலையை வந்து வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணி டிஷ்யூ போட்டு பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சுட்டேன். டிஷ்யூ போட்டு வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வாடாது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
மார்க்கெட்டில் தக்காளி வாங்குறப்ப கொஞ்சம் மொத்தமாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 5 கிலோவே 50 ரூபா தான் சேல் பண்ணாங்க. ஸோ நம்ம 1 கிலோலாம் கேட்டால் தரமாட்டாங்க. நான் வந்து ஒரு 2 கிலோ வாங்கிக்கிட்டேன். மொத்தமாக வாங்குறனால கொஞ்சம் காயாகவும் கொஞ்சம் பழமாகவும் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன். அது மாதிரி தக்காளி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்க தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை தலைப்பகுதியை கவுத்தி போட்டு நீங்கள் அடுக்கி வச்சிங்க அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கின வெங்காயம் எல்லாத்தையும் கொட்டி சின்ன வெங்காயம் தனியாக பெரிய வெங்காயம் தனியாக பிரித்து எடுத்து வச்சு அதுக்கப்புறம் காய்கறி கூடையில் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருந்தேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். அதை கிரைண்டரில் போட்டு நானும் ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டேன். ரெண்டாவது ஆடி வெள்ளின்றனால பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வீடு வந்து மார்னிங் ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே எனக்கு தொடச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ பூஜை ரூம் மட்டும் க்ளீன் பண்ணி சாமிக்கு பூ போட்டு இன்றைக்கி விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டேன். எங்கள் ஏரியாவில் திருவிழா வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஆல்ரெடி 5 டேஸாக கும்மி கொட்டிகிட்டு இருந்தாங்க. நானும் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் தம்பியை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவேன். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நேராக தெருவுக்கு தான் வந்தோம். இங்கே வந்து சாமி கும்பிட்டு கும்மி கொட்டுறதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு தம்பியும் வந்து இந்த குழந்தைங்களோடலாம் விளையாடுவான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தேன். அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் வச்சாங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எந்த ஊரில் இருந்தாலும் இந்த முளைக்கடை திருவிழாவுக்கு மட்டும் எல்லோரும் ஊருக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ விமர்சையாக இருக்கும். ராஜபாளையம் ஸ்ரீவி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சத்திரப்பட்டி முளைக்கட்டுனா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊர் திருவிழாவை நெக்ஸ்ட் வீக் நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயுமே பூஜை முடித்ததும் அங்கே உள்ள எல்லாருக்குமே வந்து சாப்பாடு பிரசாதம் ஏதாச்சும் கொடுப்பாங்க. ஸோ பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படி தான் என்னோட இந்த 2 நாள் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.